கரெக்டான ட்ரெயினுக்கு தான் டிக்கெட் போடுறேன். மினி பியூட்டி பார்லர் செஷன் நடக்குது. ஏமா அவங்க அலப்பு நைட் எடுத்து. ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட சம்மர் வெக்கேஷனுடைய டே 1 ட்ரெயின் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஃபேமிலியோடு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்குமே செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி தான் என் ஃபேமிலியோடு நாங்கள் அடித்த கூத்து தீரா பண்ண க்யூட்டான விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக அடிச்சு குச்சி ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ தூங்குறா. கரெக்டான ட்ரெயினுக்கு தான் டிக்கெட் போடுறேன். A few moments later. குட்டி காலையில் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு பேப்பர்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணுறேன் என்னமா வந்துச்சு குச்சி வந்துடுச்சா என்னன்னு தெரில. அன்னைக்குன்னு பார்த்து காலைல 6:30 மணிக்கெல்லாம் என் பசி வந்துச்சு. அதுக்கு என் தம்பி ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து ஓட்டினான் பாருங்க. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன பண்றீங்க? மணி என்ன ஆகுது? 6:30 மணி ஆகுது. 6:42 ஆகுது. அப்ப 10 மணிக்கு என்ன பண்ணுவீங்க? திருப்பி சாப்பிடுவேன். அப்ப நீ வாயப்பாரு. எங்க வாயப்பாரு சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுவேங்க. எல்லாம் காலியிடும். பரவாயில்லங்க, டிடி ஆட்டை வாங்கியாவது சாப்பிடுவேங்க. மணி என்ன ஆகுது? இல்ல இல்ல பா மணி என்ன ஆகுது பா 7:32. இப்ப யார் இட்லி எடுத்து வாயில உள்ள விட்டுருக்கான் காட்டு. இப்ப என்னடா இந்த பொழப்புக்கு காட்டு. சாப்பிடு போ சாப்பிடு. நான் ட்ரெயின்ல நின்னு எல்லாரும் உக்காந்துகிட்டு இருக்காங்க. நிக்கிற மொத்த கூட்டமும் நம்ம கூட்டம் மட்டும்தான். அதுவும் இங்க மினி பியூட்டி பார்லர் செஷன் நடக்குது. ஏமா அவங்க அலப்பு ஒரு இதுவே இல்லையாமா. வேற யாருமே நிக்கல. இந்த பாரு இங்க 2 நிக்குது. இந்த பாரு இங்க 4 நிக்குது. ஸோ இப்படி தான் ஒரே அலப்பறையை கொட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தீரா பாப்பாக்கு பசி வந்துருச்சு. ஸோ அவளுக்கு வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன இட்லியும் கார சட்னியுமே கொடுத்தோம். அதுவே அவள் சமத்தா நல்லபடியாக சாப்பிட்டுட்டா. அப்புறம் தீரா பாப்பா என் கசின்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அப்போ என் ஃபேமிலி ஒரு நைட்டி கதை ஒன்று எடுத்தாங்க பாருங்க. யூ அப்பா மொத்த ட்ரெயினும் அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் அங்கே சிரிச்சிட்டு இருந்தோம். நீங்க ஏன் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்திருக்கீங்க இன்னைக்கு? எங்க அம்மா தலை குளிச்சு வந்தாங்க. ஒரு பேக்ல பார்த்தா பேக்ல நைட்டி மட்டும் மேல இருக்குது. என்னன்னு பார்த்தா தலை தொடக்க நைட்டி எடுத்துன்னு வராங்களா. அது பேக் இங்க அங்க இருக்குங்க. வெள்ளை பேக்ல பாத்தீங்கன்னா அந்த தலை துடைக்கிற நைட்டியை நான் பார்க்கணும். கேப்ல ஏத்துறாங்க நைட்டி மட்டும் ஊதிச்சு. நான் ஒரு வாரம் குப்பை எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு வாரம் குப்பை ஓடலன்னா வீடு நாடிடுவாங்க. ஒரு மனசாட்சி வேணாமாடா உங்களுக்கு? கேப்ல போட்டு அல்லது வெளில போட்டாங்க. கேப்ல ஏறணும்னு ஸ்மெல்லு. நான் ஓரம் நிறுத்தணும். அவன் எதுக்குன்றான். நான் சொந்த வண்டியா? நான் சொந்த வண்டியில கொஞ்சம் லைட்டா இப்படி ஓபன் பண்ணி விட்டுருக்கணும் குப்பை வர. வடை சுடலான்னு இந்த மேடம் வந்தாங்க. வடை போச்சு. எல்லாருக்கும் சொரணம் வந்துச்சு. Tomato soup. ஆனா பரவாயில்ல. அப்புறம் தீரா பாப்பாக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ட்ராவல்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக. பட் அதை பற்றி நான் தனியாக vlog போடுறேன். பட் இந்த ஒரு புக்கு இருக்குது இல்லையா, இந்த ஸ்டிக் பண்ணுற புக்கு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட செலவழிச்சா இந்த புக்கிலேயே.
அப்புறம் டைம் ஒரு 11:30 போல் ஆச்சு. முக்கால்வாசி தூரம் ட்ராவல் பண்ணியாச்சு. தீராக்கும் பசி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்ச் சாப்பிட்ற டைமே வந்தாச்சு. எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது வீட்டிலேருந்தே நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்துடுவோம். இந்த வாட்டி லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், சிப்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னமா விற்கிறாங்க? சமோசா சொல்லு. தீரா வண்டி வருது. கிங்கி கிங்கி ஏன் பண்ண தீரா? ஸோ நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு மூட்டையெல்லாம் ஏற கட்டி வச்சோம். கரெக்டாக கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்துருச்சு. மூட்டை முடிச்செல்லாம் இறக்கி பத்திரமா இறங்கியாச்சு. வழியாக கோயம்புத்தூரில் இறங்கியாச்சு. சென்னையிலேருந்து கிளம்பும்போது பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல மழை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இறங்கும்போது மழை இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தா வெயில் பல்ல காட்டுது. சரியான வெயில். ஸ்டேஷன்லேருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது எங்கள் வேனுக்கு ஏறி வரதுக்கு. அதுக்கே முடியல, தாளிச்சு போயிட்டோம். ஸோ இப்போ நேராக வந்து ஈஷா யோகாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். தீரப்பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. ஸ்டேஷன் இறங்குற வரைக்கும் ஆட்டம் போட்டு ஸ்டேஷன்லேருந்து இப்படி வெளியில் வரும்போது ஈடு தூங்கிட்டாங்க. ஹலோ, ஒரு வழியா ஆதி யோகி வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. பார்த்தீங்களா, கடை பேர் கூட தீரா ரோஸ் மில்க், தீரா கோலி சோடா பார்த்துட்டோம். தீரா கோலி சோடா இருந்துச்சுல. இங்க இருந்து அந்த சிலை வரைக்கும் போறதுக்கு ஒருத்தருக்கு 10 rupees. அந்த சிலையில இருந்து உள்ள தியானலிங்கம் அதுக்கு வந்து திருப்பி ஒரு 10 rupees கொடுத்து ஒரு பகியில போனோம். சரியான வெயில் இருக்கு. அதனால வந்துட்டு இங்க என்ட்ரன்ஸ் வந்து நாங்க ஆதியோகிக்கு இந்த மாதிரி பகி எடுத்துட்டோம். நானும் அப்பாவும். மத்தவங்க நடந்து போறேன் சாகசம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வெயில்ல தீஞ்சி கருவாடா போறாங்க. நாங்க உஷாரா பகி ஏறிட்டு ஸோ இப்போ ஆதியோகி வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? இப்போ ஆதியோகில இருந்து உள்ள அந்த தியானலிங்கமுக்கு போனோம்னா இங்கேருந்து வந்து மாட்டு வண்டியில தான் டிராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி புல்லட் கார்ட்லாம் பின்னாடி லைனாக நிற்கிது. புல்லட் கார்ட் தான் கூட்டிட்டு போகும். டிக்கெட் எடுத்துருக்கோம். நம்ம வந்தாச்சு, தியானலிங்கம் கிட்ட வந்தாச்சு. உள்ள வந்து மொபைல்ஸ்லாம் அலௌட் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய திங்ஸ் எல்லாம் இதுல இவங்களோட பாஷையில ஸோ மொபைல்லாம் உள்ள வச்சுட்டு போறேன். ஸோ நான் இதோட இந்த சீரீஸை க்ளோஸ் பண்றேன்.